ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் டிஷஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மேகி இருந்தால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாங்க. வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்லாம். ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேகி ஒரு 2 பாக்கெட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பாக்கெட் வந்து மேகி எடுத்துக்கிட்டேங்க. இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிடலாங்க. ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி சாப்பிட்றப்ப நமக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதேமாரி இன்னொரு பாக்கெட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 மேகி எடுத்துட்டோம். அந்த 2 மேகியிலேருந்து மசாலாவை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ மேகி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆயில் சேர்த்திக்கிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கிடலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. சூடாகவும் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு குட்டி சைஸுங்க, அதாவது பெருசாக இருந்தால் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கி கொடுத்துக்கலாம். இது நல்லா வணங்கி வரட்டும். மேகி மசாலாவிலே காரம் இருக்குங்க. இருந்தாலும் நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம மேகினா ஒன்று வெஜிடபிள் மேகி இப்படி ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம முட்டை இதுக்கெல்லாம் போட்டு கரம் மசாலா இதுக்கெல்லாம் போட்டு பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ 2 பாக்கெட் மேகிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிடலாம். ஒரு சின்ன டம்ளரில் தான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறப்பறம் 1 டம்ளர் ஊற்றிட்டோம். அடுத்து 1 டம்ளர் நம்ம ஊற்றிக்கிடலாம். அந்த 2 பாக்கெட்டுக்கு 2 டம்ளர் சேர்த்திக்கிட்டோம். மேகி எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா இது கொதிச்சு வரணும். இப்போ இதில் நம்ம மேகி பாக்கெட்டில் இருந்துச்சுலங்க மசாலா, அந்த மசாலாவை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிடலாம். இப்போ மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்திக்கிட்டோங்க. 2 பாக்கெட் மசாலாவையும் நம்ம சேர்த்திக்கிட்டோம். இது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். வேலையும் நமக்கு சிம்பிளாகவும் இருக்குது. எப்பயும் பண்ணுற மேகி மாரி தாங்க. கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் மட்டும் சேர்த்தி பண்ணிக்கிறோம். இதுக்கு இப்போ முட்டை சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கிறோங்க. ஏன்னா முட்டை 2 சேர்க்க போகிறோம், அதுக்காக லைட்டாக சால்ட் எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா எடுத்துக்கிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கிறணும். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நம்ம நல்லா அதை கலந்து கொடுத்துர்லாங்க. கலந்து கொடுத்துர்லாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மேகியை அப்படியே சேர்த்திக்கிறணுங்க. இப்போ மேகியை வந்து சேர்த்திக்கிறலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 2ஐயும் அப்படியே சேர்த்திக்கிறலாங்க. மேகியை சேர்த்திட்டோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. அப்படியே திருப்பி கொடுத்துக்கிறலாங்க. ஏன்னா நம்ம முழுசாக தானே சேர்த்திருக்கிறோம். அது மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னாலும் அப்படியே சரியாக போகும். ஒரே மாதிரி வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு மேகி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதித்து இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டுங்க. தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு மேகி ரெடியாகி வந்துட்டுருக்கு. மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றி வருது பாருங்கள். இதை நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்கிறலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிடலாங்க. 2 முட்டை சேர்த்திக்கிடலாம். நம்ம முட்டை சேர்க்கறதுனால தான் உப்பு சேர்த்திக்கிட்டோம்.
அதனால் இப்போ உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. 2 முட்டை இதில் உடைச்சி ஊற்றிக்கிறோம். சூப்பராக இருக்குங்க அந்த மேகி சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்கிறலாம். முட்டையை மேகியை கலந்து விட்டுறலாம். முட்டை மேகி எல்லாம் கலந்து வர்ற மாதிரி பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துட்டுருக்கு. நமக்கு சூப்பராக மேகி ரெடி ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த முட்டையோட பச்சை வாசனையெல்லாம் போய் முட்டை நல்லா வறுபட்டு வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருப்போம். இப்போ சூப்பராக நமக்கு மேகி ரெடி ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக நம்ம மேகி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக டிஃப்ரெண்ட்டான மேகி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு மேகி ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேகி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.